ஹாய், வெல்கம் டு பட்டா பாக்கியம். அமக்களமா 6வது எபிசோடுக்கு வந்திருக்கிறோம். இதுல ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்க்க போறோம்னா, இந்த வாட்டி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் எபிசோடுக்குள்ள இருக்கு. ஆனா மேட்ச்ல இருந்ததான்னு தெரியல. ஏன்னா வரிசையா நம்ம அடி வாங்கிட்டு இருக்கிறோம். நடத்த போறியா என்ன அனுப்பல அவசரமா பேசுறல. அப்கோர்ஸ் அடி வாங்குறதும் ஒரு பாடம் தானே. ஸோ டேரக்டா உள்ள போயிடலாம். மோகன் சார் வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிக்க வேண்டியதுதான். நீங்களே பாத்தீங்க, நீங்க சொன்ன கணிப்பு தான். வரிசையா சிஎஸ்கே டெவலப் ஆகிறதுக்கு லேட் ஆகும்னு சொல்லிட்டீங்க. அட் த சேம் டைம் வெயிட் பண்ணணும்னு சொல்றீங்க. நம்ம ஆஸ் அ கண்டென்ட் மேக்கரா வெயிட் பண்ண முடியுது. ஆனா ஆடியன்ஸுக்கும் ரசிகர்களுக்கும் ஐபிஎல் வெறித்தனமா பாக்குறவங்களுக்கும் சிஎஸ்கே அடி வாங்குறது மைண்டுக்கு ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கு. ஈவன் டீமுக்கே அது வந்து டிஸ்டர்ப்டா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்க பார்வையில ஏன் வரிசையா நம்ம அடி வாங்குறோம் அப்படின்னு உங்க பார்வையில என்ன இருக்கு சார்? சார் ஃபர்ஸ்ட் வந்து ப்ரெடிக்ஷன் சார், நம்ம அதை தான் பார்க்கணும். லாஸ்ட் 2 மேட்ச் பாத்தீங்கன்னா நம்ம பஞ்சாப் கூடயும் நடந்திருக்கு, பெங்களூர்லயும் நடந்திருக்கு. சரிங்களா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னதுதான், அங்க பஞ்சாப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ட்ரிபிள் பி தான் சார் ஸ்ட்ராங். அங்க ஒன்னு பஞ்சாப், இன்னொன்னு வந்து பாண்டிங், அடுத்தது வந்து பிரீத்தி சிந்தா. ஸோ இந்த 3 பேருமே ஸ்ட்ராங்கா இருக்கிறதால நம்மளோட ப்ரெடிக்ஷன் அங்க பர்ஃபெக்ட் ஆகுது. சரிங்களா, ஸோ இது பஞ்சாபை பொறுத்த வரைக்கும். பெங்களூர் மேட்ச் பாத்தீங்கன்னா அது ஆக்சுவலா அவையில விளையாடினா கூட நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சது. நான் ஏற்கனவே சொன்ன பவர் பிளேல வந்து கொஞ்சம் அவங்க ஃபர்ஸ்ட் பால்ல பவர் பிளே நல்லா ஸ்டெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடிச்சாங்க. இங்க பவர் பிளேல அடிக்க ஆரம்பிச்சு அது சர்ஃப்ராஸ் கான் வந்து கூட கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தாலும் அட்லீஸ்ட் நியர்பை யாவது போயிருக்கலாம். நம்ம அட்லீஸ்ட் 250 நம்ம 230 240 வரைக்கும் கூட போய் கூட லூஸ் ஆயிருக்கலாம். ஸோ மெயின் விஷயம் வந்து அங்க கன்சிஸ்டன்சி இல்லை. ரெண்டாவது வந்து உங்களுக்கு வந்து டைம் எடுத்து விளையாடணுன்ற கிளாரிட்டி இல்லாம எடுத்தவொன்னு அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. பட் அதுதானே நம்ம ஸ்ரீகாந்த் சார் ஆரம்பிச்சு வச்ச ஒரு ஃபார்முலா மாதிரி அடிச்சு நொறுக்கிட்டே இருக்கணுங்கிறதா ஐபிஎலோட ஃபார்முலா ஆயிடுச்சு. பட் அந்த அளவுக்கு 6 ஓவர்ல வந்து வெயிட் பண்ணி அடிக்க முடியுமான்னு எனக்கு பேட்ஸ்மேனோட மனநிலையில இருந்து அதை ஃபர்ஸ்ட் அடிச்சு தூக்குனா அவங்களுக்கு டிமாரலைஸ் ஆகும், போலர்ஸ் ஆங்கிள் போறாங்களோ அப்படின்னு எனக்கு டவுட். லாஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா அவர் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கம்பேரிசன் பண்ணிட்டே வரும்போது பாத்தீங்கன்னா ஓவர்ஸ்லயும் சரி ரன்லயும் நம்ம தான் ஹையஸ்டா இருந்தோம். ஆனா விக்கெட்ஸ் போயிட்டே இருந்துச்சு. சோ ஒரு ஸ்டேஜ்ல விக்கெட்ஸ் கையில இல்ல. இதுதான் மெயின் விஷயம் அந்த பெங்களூர் மேட்ச்ல. அது முதல் மேட்ச் பாத்தீங்கன்னா பர்ஃபெக்ட் பிளானோட வந்து அவங்க ஜெயிச்சிட்டாங்க சார். இதுதான் டிஃபரன்ஸ். சோ இன்னும் நம்ம கிட்ட அந்த கோஆர்டினேஷன்ஸ் இல்ல, பர்ஃபெக்ஷன் இல்ல. சோ இதுதான் நான் சொல்லிட்டு, இது நான் ப்ரெடிக்ஷனா சொல்றது ஒரு பக்கம். ப்ரெடிக்ஷன் படி நம்ம பர்ஃபெக்டா போயிட்டு இருக்கு. நான் கூட அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 40 சொன்னது ஆக்சுவலா அது 45 சொல்லியிருக்கோம். அது 30-35 தான் வந்தது. பட் மக்கள் இன்னும் டிமோட்டிவேட் ஆகக்கூடாதுன்றதுதான் நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு காரணம். இதுதான் ரீசன் சார். ஸோ இன்னும் நிறைய கான்சென்ட்ரேஷன் பண்ண வேண்டிய இருக்குது. அது மட்டும் இல்லாம இன்னும் எம்எஸ்டி உள்ள வரல சார். ஒரு சிச்சுவேஷனை இது வந்து ரைட் டைம் தான். ஏன்னா ஒரு இல்லாம எப்படி மேனேஜ் பண்றாங்க, அப்படி ஒரு 2 மேட்ச் நல்லா மேனேஜ் பண்ணிட்டாங்கன்னா தே கேன் கோ வித்வுட் திஸ் அட்வைஸ் இல்லாம முன்னுக்கு போனா. இல்லைன்னா மேட்ச் பண்ண ஆஃப் த ரெக்கார்ட் எப்படி அட்வைஸ் வாங்குறாங்கன்றது நமக்கு தெரியல. நம்ம வந்து ப்ரெடிக்ஷனை பேஸ் பண்றோம், நம்ம அனாலிசிஸ் தான் கொடுக்குறோமே தவிர இன்னும் கிளாரிட்டியா அங்க இல்ல சார். தல தோனி உள்ள வரணும் சார், அது அது சொல்லுங்க உங்க ப்ரெடிக்ஷன் படி. நான் என்ன சொல்றேன், அவர் உள்ள வரலன்னா கூட அவர்கிட்ட அந்த அட்வைஸ் கேட்கறதுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் சார். சரி, அவர் உள்ள இருக்கிற ஆஃப் த ரெக்கார்ட்ல கூட போயிட்டு இது மாதிரி நடந்திருக்கு, நம்ம எப்படி வரலாம் அப்படின்றது அட்வைஸ் இவங்க கேட்கறாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியல. கேட்டதை கரெக்டா ஃபாலோ பண்றாங்களா, இந்த நிறைய விஷயம். இன்னொன்னு வந்து கொஞ்சம் கேப்டன் கெய்க்வாடே வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாம இருக்கிற மாதிரி இருக்கு சார். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணதும் அதுவும் ஃபெயிலியர் ஆயிட்டு இருக்கு. நம்ம ப்ரெடிக்ஷனா பார்க்கும்போது இப்படிலாம் நடக்குமானது இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. நான் கூட வந்து ஒரு 6 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நல்லா பிளே பண்ணும்போது ஜெயிச்சிருவாங்க கூட பார்த்தேன். பட் அந்த கோஆர்டினேஷன் இல்லை. பிளஸ் மெயின் விஷயம் வந்து ஸ்டெடி இல்லை சார். ஒரு ஸ்டெடியா ஆடி இருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு வந்திருக்காது. ஸோ இதுதான் இந்த 2 மேட்சோட ரிசல்ட் நமக்கு காமிச்சிருக்கு விஷயம். அவர் அநேகமா இன்னும் ஒரு மேக்சிமம் 2 வீக்ஸ் சொல்லியிருக்காங்க. அதுல பாதியில கூட உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சார். இப்ப நம்ம ஊர் சிஎஸ்கே ரசிகர்களை தவிர அடுத்த அதர் பிரான்ச்சைசி ஊர்ல இருக்கிற ரசிகர்களை தவிர, ஏன்னா பாதி மேட்ச்ல நம்ம பார்த்திருக்கோம், அது டெல்லியா இருக்கட்டும் எந்த கிரவுண்டா இருக்கட்டும், சிஎஸ்கேவோட யூனிஃபார்மும் சிஎஸ்கேவோட கொடியும் நிறைய இருக்கும். ஸோ அவங்களுக்கு எல்லாம் ஏமாற்றம் இருக்க மாதிரி இது நம்ம நாட்டை தாண்டி வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கும் இதே ஃபீலிங் இருக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த எபிசோட்ல ஸ்பெஷலா எங்களோட ஃப்ரெண்டு மிஸ்டர் ரமேஷ் நாகராஜன் டேலஸ்ல இருந்து வந்திருக்கிறாரு. அவரும் உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும்னு ஆசைப்படுறாரு. வணக்கம் சுரேஷ். வணக்கம் ஆஸ்ட்ரோ எம்எஸ்டி சார். நல்லா இருக்கேன். ஆக்சுவலா இங்கேயும் டேலஸ்லயும் அக்ராஸ் த வேர்ல்ட்
சென்னை சூப்பர் கிங்ஸ் ரொம்ப ஃபேமஸ். இங்கேயும் அவங்களுடைய அதே டீம் இங்க டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸ்னு இருக்கு. நான் இன்ஃபேக்ட் போட்டுக்கிற தொப்பியில கூட இருக்கும் டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸ். ஸோ இது இப்போ இதே நிலைமை சென்னைக்கு தொடரும்னு நினைக்கிறீங்களா, இல்ல ஏதாவது ஸ்பெசிபிக் சேஞ்சஸ் ஏதாவது பண்ணினா நம்ம திருப்பி பழைய பன்னீர்செல்வமா திரும்பி வருவோம்னு நினைக்கிறீங்களா? அந்த பேர் வேணாம் சார். இப்ப சூழலுக்கு அந்த பேர் வேணாம். நீங்க கேப்டன் விஜயகாந்த் பன்னீர்செல்வம் சத்திரியன்னு சொல்லுங்க. நம்ம பழைய தல தோனி வளர்த்த பசங்களாவே மேல வருவோமா சார்? அது செகண்ட் ஹாஃப்ல நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சார். நீங்க எனி ஸ்பெசிபிக் சேஞ்சஸ் நீங்க ஏதாவது எதிர்பார்க்கிறீங்களா? ஏதாவது ஒரு டாப் 3 சேஞ்சஸ் நம்ம ஏதாவது பண்ணினோம்னா? இல்ல சார், ப்ரெடிக்ஷன் படி பாத்தீங்கன்னா இதே டீமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம் சார். ஒரே விஷயம் என்னன்னா கொஞ்சம் பதட்டம் இருக்கக்கூடாது. நான் அன்னைக்கு அவர்கிட்ட சார்கிட்ட டிஸ்கஸ் பண்ண மாதிரிதான் 1 or 2 மேட்ச் வந்து தோத்தா கூட ஒரு மார்ஜின்ல தோத்து அதுக்கப்புறம் ஜெயிச்சு வரும்போது ஈஸியா இருக்கும் சார். 2 கேட்சஸ் வந்து ஈஸி அதை மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கேட்ச் விடும்போது என்ன ஆகும், மொராலிட்டி போயிடும் சார். சிவம் துபை பாருங்க, கேட்ச் ஈஸி கேட்ச், பிளஸ் ஃபீல்டிங்கும் அந்த அளவுக்கு எஃபர்ட் இல்லை. அது என்ன பண்ண மொரால் எல்லாருமே ஒருத்தர் நல்லா ஃபீல்ட் பண்ண. எக்ஸாம்பிள் பாருங்க, சவுத் ஆப்பிரிக்கா டீம் எப்போ எடுத்துங்க, ஜான்டி ரோட்ஸ் வந்து ஃபீல்டிங் பார்க்கும்போது ஒரு 30 ரன்ஸ் அவர் சேவ் பண்ணி கொடுப்பாரு. அவர் அடிக்கிறதே 20 ரன்ஸ் தான். அப்போ பாருங்க 50 ரன்ஸ் அவர் கையில இருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு கேம் சேஞ்சர் இருக்கு இல்ல சார்? எம்எஸ்டி சாருக்கும் சரி, ரமேஷ் சாருக்கும் சரி, என் தரப்புல இருந்து இது ஒரு கேள்வியாவே வச்சுங்களேன். ஹோஸ்டா இருந்து நான் இந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்கறேன். இப்போ நீங்க 2 பேருமே கிரிக்கெட்டை பயங்கர க்ளோஸா வாட்ச் பண்ணிருக்கீங்க, சின்ன வயசுல இருந்து வாட்ச் பண்ணிருக்கீங்க. டாலஸ்ல உட்காந்துக்கிட்டு ரமேஷ் சார் வந்து அவ்வளவு சப்போர்ட் பண்ணி கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்காரு, எஸ்பெஷலி சிஎஸ்கே பார்த்துட்டு இருக்காரு. அண்ட் கேப்டன் ருத்ராஜ் வந்து இப்ப வரல, போன சீசனுக்கு முந்தின சீசன் தோனி இருக்கும்போதே கொண்டாந்துட்டாங்க. அப்போலேருந்து அவர் வாட்ச் பண்ணிருப்பாரு. போன சீரீஸ்ல எல்லா கேப்டனாவும் விளையாடி இருக்காரு. நடுவில் அதுக்கப்புறம் இன்ஜுரின்னு போனாரு. அப்ப கூட இன்னும் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரலையா? இது எப்படி கொஸ்டின் வருதுன்னா, அவர் கேப்டன்சிக்கு தாங்குவாராங்கிற அளவுக்கு ரசிகர்களுக்கு அந்த கொஸ்டின் வந்துருச்சு. இந்த கொஸ்டின் கோபமா மாறிடுவான்னு பயமா இருக்கு. டெண்டுல்கர் சார், சச்சின் டெண்டுல்கர் ஆஸ் அ பிளேயரா உங்களோட இன்ஃபர்மேஷன் அவரை பத்தி என்ன சொல்றீங்க? அவர் வந்து ட்ரூ சாம்பியன். சூப்பர். ஆனா அவர் ஒரு கேப்டனா கொடுத்த போது அந்த 2 years அவர்கிட்ட ஃபார்ம் இல்ல சார். சிம்பிள் எக்ஸாம்பிள், ஒரு வெஸ்ட் இண்டீஸ்ல போயிட்டு 120 தான் அடிச்சா அப்படின்னு ஒரு டெஸ்ட் மேட்ச் நம்ம 90 or 80 ஆல் அவுட் ஆயிருக்கும். அந்த சீரீஸ் ஃபுல்லா அவரோட பர்ஃபார்மன்ஸ் இல்லாம வெளியில வந்து திருப்பி அசாருதீன் கிட்ட கேப்டன் வரும்போது பங்களாதேஷ் டூர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சரியா அடி அடிச்சிருப்பார். பாகிஸ்தான் கிட்டயும் அந்த த்ரீ நேஷன் மேட்சஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து கைக்வாட் வந்து இட்ஸ் எ குட் பேட்ஸ்மேன் பட் நாட் எ குட் லீடர். மேபி ஒரு கேப்டனா சேஞ்ச் பண்ண அப்புறம் சிஎஸ்கே வரத்துக்கு இது நல்ல கெட் பேக் பண்றதுக்கு இது ஒரு சஜஷன் சார். எப்பவுமே நான் ஒண்ணு கீப்பரா இருக்கவங்க கிட்ட கேப்டன் கொடுத்தாங்கன்னா ப்ரெஷரே கிடையாது சார். விக்கெட் கீப்பர் ஏன் காரணம், இங்க சஞ்சய் சம்சன் விக்கெட் கீப்பரா ஒரு கீப்பர் இருந்து கேப்டனா இருந்தாருன்னா 2 விஷயம் சார். அவர் எங்கே போனா அவர் நல்லா பாலை வாட்ச் பண்ணிப்பார். அவரு 20 to 30 அடிச்சுட்டு கேப்டன்ஷிப்பை நல்லா பண்ணலாம். எப்பவுமே கீப்பர் கிட்ட கொடுத்துட்டோம்னா பேட்ஸ்மேனுக்கும் பிரச்சனை இல்லை, பவுலருக்கும் பிரச்சனை இல்லை, அவங்க டீமை நல்லா பார்த்துருவாங்க. இந்த மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியே ஆகணும். ஒன்னும் இல்லை சார், ஒரே ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்கன்னா ஈஸி. அந்த ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. இதுதான் சார் இப்ப இருக்கிற பிரச்சனை.